அரவெண்டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பிக் பாஸ் சீசன் 10க்கான ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் வந்து நேத்திக்கு வந்திருக்கு. இவ்வளவு சீக்கிரமா பிக் பாஸ் பத்தின ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எப்பயுமே பிக் பாஸ் பத்தின அப்டேட் வந்து செப்டம்பர் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் வரும். செப்டம்பர் எண்டில் தான் பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சி தமிழ்ல சீசன் 9 வரைக்கும் நடந்திருக்கு. ஏற்கனவே நம்ம 9 சீசனையும் பார்த்துருப்பீங்க. 7 சீசன் வந்து கமலஹாசன் அவர்களுடைய ஹோஸ்டிங்ல நடைபெற்றுச்சு. லாஸ்ட் ஒரு 2 சீசனா வந்து கமலஹாசன் அதை விட்டு வெளியேறினதின் காரணமாக அடுத்ததாக விஜய் சேதுபதி கையில அந்த சீசன் வந்து போச்சு. 2 சீசனா விஜய் சேதுபதி சீசன் 8 மற்றும் சீசன் 9 வந்து அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காரு. ஏற்கனவே விஜய் சேதுபதிக்கும் பிக் பாஸுக்கும் செட் ஆகாது அப்படின்ற ஒரு பார்வை மக்கள் மத்தியில இருக்கு. ஹோஸ்டிங் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்லை. அது மட்டும் இல்லாம கடந்த 2 சீசனும் பிக் பாஸ் நிகழ்ச்சியினுடைய டிஆர்பி மகா மட்டமா போயிருச்சு. அதுவும் போன சீசன் ரொம்ப மோசம். எந்த அளவுக்கு மோசம் அப்படின்னா சூஸ் பண்ண கண்டஸ்டன்ஸை வந்து ரொம்பவே வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரு, இந்த திவாகர், பார்வதி, அரோரா சின்க்ளார் இது போன்ற ஆட்களை வந்து முழுக்க முக்காவாசி பேர் வந்து இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தருதலையா இருந்தவங்களெல்லாம் தூக்கி பிக் பாஸ்குள்ள போட்டு அந்த ஷோவையே நாசமாக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வரைக்கும் பிக் பாஸ் வந்து கடந்து வந்த பாதையை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீசன் 1ல இருந்து ARM அப்படிங்கிற ஒரு கான்செப்டின் அடிப்படையில் தான் டைட்டில் வின்னர்ஸ் எல்லாமே இருந்தாங்க. இப்போ முதல் சீசன்ல வந்து அவர் பேர் மறந்துச்சே, அவர் பேர் வந்து ஏல தான் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து வந்து ரித்விகா, ஆரவ் தானே தெரில, நீங்க தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓவியாவுடைய பாய் ஃப்ரெண்டு அப்போ ரித்விகா, ARM, அப்புறம் முகேன் ராவ் சீசன் 3ல முகேன் ராவ் இருக்கிறதுல பெஸ்டான சீசன்னா அது சீசன் 3 தான் அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்குமே அந்த சீசனை வந்து யாராலையும் பீட் பண்ண முடியல. சீசன் 4ல வந்து ஆரி அர்ஜுனன் வின் பண்ணாரு. சீசன் 5ல வந்து ராஜு வந்து வின் பண்ணாரு. சீசன் 6ல வந்து நம்ம முகமது அசில், அதாவது விக்ரமன் கலந்துக்கிட்ட அந்த ஒரு சீசன். அதுக்கப்புறமா மறுபடியும் சீசன் 7ல வந்து அர்ச்சனா ரவிசங்கர் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு அந்த கோடை வந்து பிரேக் பண்ணது வந்து சீசன் 8 தான். ARM அப்படிங்கிறதான அந்த கோடு சீசன் 8ல வந்து 6ல வரக்கூடிய ஒரு நபர் வின் பண்றதுக்கு பதிலாக முத்துக்குமரன் வின் பண்ணாப்புல ஓகேவா. போன சீசன்ல வந்து அந்த கான்செப்டும் மொத்தமா உடைஞ்சு போச்சு. வைல்ட் கார்டா வந்த திவ்யா கணேசன் அவர்கள் தான் போன சீசனை வின் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் பிக் பாஸ் வரலாற்றிலேயே 2 முறை வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து பெண்கள். அதான் அங்கே ஆச்சரியமே. சீசன் 7லையும் அர்ச்சனா அவர்கள் வந்து வைல்ட் கார்டா வந்தாங்க. வைல்ட் கார்டா வந்து அந்த சீசனை வின் பண்ணியிருந்தாங்க. அந்த சீசன் 7ல பிரதீப் ஆண்டனி அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ட் வந்து கலந்துக்கிட்டாப்ல. அவர் ஏற்படுத்திய ஒரு தாக்கம் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. ஒவ்வொரு சீசன்ல அந்த மாதிரியான ஒவ்வொரு நபர்கள் வந்து வந்துருவாங்க. இப்போ சீசன் 1 இருந்தா ஓவியா, பிக் பாஸ்க்கு ஆணிவராக அமைஞ்சதே ஓவியா அவர்கள் தான். ஓவியா ஆர்மி அப்படிங்கிற ஒன்று முதல் முறையாக பிக் பாஸ் ரசிகர்களாக உருவாக்கப்பட்டது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியாவுக்கு. இனிய வரைக்கும் ஓவியா ஆர்மி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரி அவர்கள் ஏற்படுத்திய அந்த ஒரு தாக்கம் ரொம்ப நல்லவராக இருக்கார்ப்பா மனுஷன் அப்படின்னு சொல்லி ஆரி அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து பல பேர் இருந்தாங்க. அதே மாதிரி அர்ச்சனா அவர்கள் வந்து வைல்ட் கார்டா வந்து பிரதீப் ஆண்டனியினுடைய ஒரு பிரதீப் ஆண்டனிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தவறான ஒரு ஜட்ஜ்மெண்ட், ரெட் கார்டு கொடுத்து அவரை வெளியில் அனுப்புனாங்க. அந்த ரெட் கார்டில் சம்பந்தப்பட்ட யாரெல்லாம் பொய் புகார் வந்து அவர் மேலே கொடுத்தாங்களோ ஒவ்வொரு நபரையும் அடுத்தடுத்த வாரங்களில் மக்கள் வெளியேற்றி கடைசியில் எல்லாரையும் எதிர்த்து புள்ளி கேங் அப்படிங்கிற ஒரு கேங்கை எதிர்த்து ஒரு பெண்ணா குரல் கொடுத்த ஒரு காரணத்துக்காக அர்ச்சனா வந்து போன சீசன்ல, அதாவது சீசன் 7ல வந்து வின் பண்ணாங்க. அப்புறம் முத்துக்குமரன் வந்து வின் பண்ணியிருந்தாப்புல. முத்துக்குமரன் பெருசா இந்த சீசன்ல எந்த விதமான மற்ற ஆட்களை கம்பேர் பண்ணும்போது முத்துக்குமரனுக்கு பேச்சு திறமை இருக்கு. மற்றபடி பெருசா அவர்கிட்ட எதுவும் நான் பார்க்கல. எதுக்காக முத்துக்குமரன் ஜெயிச்சாரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடிஞ்சுது. போன சீசன்ல அதே மாதிரி திவ்யா அவர்கள் வைல்ட் கார்டில் வந்தாங்க. திவ்யா அவர்கள் வெற்றி பெறுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வைல்ட் கார்டில் வந்து யாரோடும் சேராம அவங்க வந்து ஒரு தனியான ஒரு கேம் விளையாண்ட ஒரு விதமா இருக்கட்டும். இன்னொன்று வந்து மற்றவங்க யாருமே அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லை. ஆக்சுவலாக போன சீசன்ல வந்து ஜெயிக்க வேண்டியது நியாயமா பார்த்தா கானா வினோத் அவர்கள் தான். கானா வினோத் அவர்கள் வந்து
தவறா பெட்டி எடுத்து போன காரணத்தினால அந்த வாய்ப்பு வந்து திவ்யாவுக்கு போயிடுச்சு. இது வரைக்கும் இருந்த வரலாறு. விஜய் சேதுபதி அவர்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிக் பாஸ் வந்து கத்துக்கிட்டு வராப்பல எப்படியெல்லாம் வந்து அந்த ஷோ நடத்தணும். முக்கியமா அந்த ஷோ ஹிட் ஆகணும்னா அதுக்கு மெயினா இருக்க வேண்டியது வந்து கண்டென்ட், டாஸ்க். அது வந்து 2 சீசனாவே இல்லை. இப்போ போன சீசன்ல அடிமட்டத்துக்கு பிக் பாஸ் போன காரணத்தினால இந்த சீசன் 9ல வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, இது ஏற்கனவே இருக்கிற ஒரு ஃபார்முலா தான். என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ்க்குள்ள ஒரு காமன் மேன் யார் வேணாலும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்து நேத்திக்கு அதுக்கான ப்ரோமோவும் வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது மக்கள்ல இருந்து ஒரு நபரை சூஸ் பண்ணி நாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு கொண்டு வர போறோம். ஏற்கனவே இப்படிதான் ஜூலி அவர்களை கொண்டு வந்திருந்தாங்க. இது வரைக்கும் காமன் பீப்புள், தாமரை செல்வி, தாமரை வந்து காமன் பீப்புள்னு கொண்டு வந்திருந்தாங்க. இப்படி சிபின் கணேசன் சீசன் 6ல பல பேர் வந்து காமனர் அப்படிங்கிற ஒரு பேர்ல பிக் பாஸ்க்குள்ள எடுக்கிறது வழக்கம். சரிங்களா? ஆனா அந்த காமனருக்கு பின்னாடியும் வந்து இது வரைக்கும் இருந்த காலகட்டங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல அவங்க வந்து ஒரு ஃபேமஸா தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ மீண்டும் அதே ஒரு விஷயத்த விஜய் டிவி கையில் எடுத்திருக்கிறாங்க. ப்ரோமோல நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஷோவை வெளியில இருந்து பார்க்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு இந்த ஷோக்குள்ள டீப்பா போயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டண்டாவே தன்னை நினைத்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அங்க இருக்கிற ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் இந்த கேரக்டர் என்னோட மேட்ச் ஆகுது, இந்த கேரக்டர் என்னோட மேட்ச் ஆகுது. நம்ம ஒரு 4 சீசனா நம்ம வந்து பிக் பாஸ் வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 4 சீசன்ல வந்து பல்வேறு விதமான மக்களை நம்மளால சந்திக்க முடிஞ்சது. போன சீசன்ல ஒருத்தரை சப்போர்ட் பண்ணி, இப்போ நான் போன சீசன்ல ஒருத்தரை சப்போர்ட் பண்றேன்னா அந்த சீசன்ல அந்த நபரை யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுடைய முழு ஆதரவும் நம்மளோட சேனலுக்கு இருக்கும். அடுத்த சீசன்ல அவங்களுக்கு ஒரு நபரை பிடிச்சிருக்கும், நான் வேற ஒரு நபருக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அந்த இடத்துல என்ன ஆகும்னா என் கருத்துக்கும் அவங்க கருத்துக்கும் முரணாகும். போன சீசன்ல யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு தந்தாங்களோ இந்த சீசன்ல அவங்கெல்லாம் நமக்கு எதிரியாக மாறி நம்மளை பத்தியே விமர்சனம் பண்ணுவாங்க. இது ஒவ்வொரு சீசன்லும் நடக்கிறது ஒண்ணு. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் மீதும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்த நிலையில இப்ப திவாகரெல்லாம் ஷோல எடுத்து அந்த ஷோ போராட்டங்கள் வரைக்கும் போச்சு. நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து போராட்டம் நடத்தினாங்க, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆபாசமா கொண்டு போயிட்டாங்க. போன சீசன் வந்து ரொம்ப ரொம்ப ஆபாசமா கொண்டு போயிட்டாங்க. பார்வதியும் கமருதனும் பண்ண வேலைகளா இருக்கட்டும், பல பேர் போன சீசன் வந்து ரொம்ப மக்களால பார்க்க முடியல. அந்த லெவலுக்கு யூடியூபர்ஸ்க்குமே அடி, மிகப்பெரிய ஒரு அடி, சேனலுக்குமே ஒரு மிகப்பெரிய அடி. இதையெல்லாம் மாத்துறதுக்கு தான் இப்போ என்ன இவங்க ஒரு ஆயுதத்தை கொண்டு வராங்க, காமன் மேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ ப்ரோமோ வந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நபரா, நான் வந்து 25 வருஷமா நான் சமையல் செய்யறதுக்கு நான் பிக் பாஸ் போயிருந்தா நான் டைட்டில் வினர் ஆயிருப்பேன், நான் நல்லா உருட்டுறதுனால நான் பிக் பாஸ் போயிருந்தா டைட்டில் வினர் ஆயிருப்பேன், என்னால் எல்லா டாஸ்க்கும் சமாளிக்க முடியும், நான் பிக் பாஸ்க்குள்ள போனால் டைட்டில் வினர் ஆயிருப்பேன். அப்போ எது செஞ்சா டைட்டில் வின்னர் ஆகலாம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. இது பண்ணா சமைச்சா டைட்டில் வின்னர் ஆகலாம், டாஸ்க் நல்லா விளையாண்டா டைட்டில் வின்னர் ஆகலாம், இப்படி ஒவ்வொரு விஷயமா வந்து அந்த ப்ரோமோல வந்து காட்டுறாங்க. எக்ஸாக்டா நீங்க அந்த நிகழ்ச்சியில ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்களாக இருக்கணும், மக்களுக்கு பிடித்தவர்களாக இருக்கணும், நல்ல விஷயங்கள் நீங்க சொல்லணும். ஆனா அதுவும் மாறுபடுது, நம்மளால சொல்ல முடியல. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு வந்து வந்திருக்கு. கண்டிப்பா இதுக்கு பல பேரும் அப்ளை பண்ணுவாங்க, நானுமே இதுக்கு அப்ளை பண்ண போறேன். ஏன்னா ஒரு 4 வருஷமா இந்த பிக் பாஸை ரிவ்யூ பண்றதுனால நமக்கு இந்த ஷோ பத்தின ஒரு புரிதல் வந்து இருக்குது. ஸோ அந்த ஷோக்குள்ள போகும்போது ஒரு வேளை போனால் அந்த ஷோக்கு தேவையான அந்த ஒரு எலமெண்ட்டை நம்மளால கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த ஷோக்கு தான் அப்ளை பண்ண போறேன். நான் ஒரு பெரிய செலிபிரிட்டி கிடையாது. நான் வந்து யூடியூப்ல இருக்கிறதுலே ஒரு சின்ன ஒரு பர்சன், ஒரு குறுகிய வட்டத்துக்கு தெரிந்த ஒரு யூடியூபர். சினிமா துறையில் சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு யூடியூப்குள்ளே வந்து இந்த யூடியூப்குள்ளேயே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க. ஸோ அப்படி தான் போன சீசனெல்லாம் முட்டி போட்டுலாம் ஒரு பையன் நடந்து போனால் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. கிடைக்க போகிற அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கக்கூடிய நபர் யாராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு பார்க்கலாம். நிச்சயமாக நம்மளும் வந்து இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். நிஜமாவே இவங்க காமன் பீப்புளை எடுக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு ஷோவாக வச்சு தான் அவங்க நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது.
3 மாதத்துக்கு முன்னாடி அதனால தான் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கலக்க போவது யாரு, சூப்பர் சிங்கர் இந்த மாதிரிலாம் ஷோஸ் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி ஆடிஷன் வச்சு தான் இவங்க எல்லாரையும் கொண்டு வந்து நிறைய விஷயங்களை வச்சு அப்படி தான் சூஸ் பண்ண போகிறாங்க நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை காமன் பீப்புளை தான் இவங்க எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அதில் வாய்ப்பு தர்றதுல அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலமாகவே விஜய் டிவிக்கு நான் கேட்டுக்கிறேன், கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நம்மளால முடிஞ்ச விஷயங்களை நம்ம வந்து அந்த ஷோக்கு பண்ணலாம். எப்படி இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணுவோம், மிச்சதும் கடவுள் கையில் இருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சீசன் 9க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா, என்ன நடக்கும் இந்த காமன் பீப்புள் அப்படிங்கிற ஒரு போர்வையில் இவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.